சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி அம்மாட்ட ரோகிணி சொல்கிறாங்க, ஏம்மா நான் வந்து இன்றைக்கி மனோஜ் தரக்கூடிய 5 லட்சத்தை வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இன்றைக்கி காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு பணம் வாங்க வர சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் எங்கே போகிறேன் வரேன்னு நான் சொன்னது கிடையாது. என் மாமியார் குணம் எப்படின்னு உனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், நான் மனோஜ்கிட்ட போய் 5 லட்சத்தை வாங்கி உங்கள்கிட்ட கொண்டு தந்துடுறேன். நீங்கள் கிருஷ்ண கூட்டு போய் கிராமத்தில் போய் நல்லா இருங்க. நான் துபாயில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க, அங்கே வேலை பார்த்து என்னத்தையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக மனோஜ் நினப்பு வரும். நான் அவனை பார்க்க வருவேன், எங்கள் மாமியார் பார்க்க வர்றது சரி கிடையாது வைக்காதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத என்னெல்லாமோ வரும். அதனால் நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னோடனே ரோகிணி அம்மா ரொம்பவே அழுகிறாங்க. ஏம்மா அழுகிற அப்படிங்கும்போது, இல்லடி நான் ஏற்பாடு பண்ணி தந்த வாழ்க்கையும் உனக்கு அமையலை, நீ ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கையும் அமையலை. நம்மளாம் என்னடி பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க. ஏம்மா யார் என்ன செஞ்சாங்களோ செய்யலையோ நடந்துருச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து என் வீட்டுக்கார் வீட்டை பொறுத்த மட்டும் நான் நல்லவா கிடையாதுல்ல, அதனால் அவங்க வந்து என்ன வேண்டான்னு தானே நினைக்காங்க. அப்படியே இருந்துட்டு போட்டுமா. நானும் மனோஜை விரும்பாமல் இருந்தோம்னா எனக்கு இத்தனை லட்சம் வேணும் அத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். மனோஜ் நல்லா இருக்கணும்னு நான் இந்த நிமிஷம் கூட நினைக்கிறேன். ஆனால் அவர் இன்னும் புரியாமல் தான் இருக்கார். என் பேரில் தான் அந்த ஃபர்னிச்சர் கடை வாங்கினார், அது கூட இன்னும் புரியாமல் தான் இருக்கார். அந்த கடையை அவர் பேரில் நான் இன்றைக்கி அதையும் எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி அதையும் அவர் பேரில் எழுதி கொடுத்துருவோம்மா, வச்சுருவோம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ கடை உன் பேரில் தான் இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம்மா அந்த ஃபர்னிச்சர் கடை வாங்கும்போது மனோஜ் தான் சொன்னார், என் பேரில் வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ரவியோ முத்துவோ கடை வேணுமா, அதனால் உன் பேரில் இருக்கட்டும், நீ ஒரு வாரம் கழித்து என் பேரில் மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு மனோஜ் சொன்னான். அதுக்கப்புறம் மனோஜும் மறந்துட்டான். எனக்கு இருக்க சூழ்நிலையும் நான் மறந்துட்டேன், ஆனால் கடை என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிடி, அவரே நம்ம ஒன்றை வேண்டான்னு சொன்ன பிறகு அவர் கடையை நீ வச்சுருக்கிறது நல்லா இருக்காது, கடையை எழுதி கொடுத்துரு அப்படிங்கும்போதேம்மா அந்த கடையை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த மனோஜ் வந்து அந்த கடையை வச்சு பெரிய ஆளாக வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்படிங்கும்போது மாப்பிள்ளை மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்க, மாப்பிள்ளைக்கு உன் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆடுதார், இனிமேலும் அப்படி தான் இருப்பார். நானும் அவர்கிட்ட எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், இனிமேல் நடக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன், எனக்கு கிருஷ்ணங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதன் அடிப்படையில் தான் 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி தராரு அப்படிங்கிறாங்க. நானும் வரட்டுமாடி அப்படிங்கும்போது, வேண்டவே வேண்டாம், என் மாமியாரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமா, தேவையில்லாமல் என்னெல்லாமோ பேசும், என்னையை கூட ஃப்ராடு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசும். நானே இந்த 5 லட்ச ரூபாயை வாங்கிறதுக்கு பொறுத்துக்கிட்டு வாங்கிட்டு தான் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. சரிடி, நான் எல்லா துணிமணியும் எடுத்து வைக்கேன் நம்ம கிராமத்துக்கு கிளம்புறதுக்கு அப்படிங்கிறாங்க. சரிம்மா எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்போ பார்வதியை பார்த்துடுறாங்க. ரோகிணி எப்படி இருக்க அப்படிங்கும்போது, ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ எனர்ஜியாக பேசுவேன், இப்போ இருக்கேன்னு சொல்கிறியம்மா. சரிம்மா, விஜயா ஃபோன் பண்ணி வீட்டில் வந்து பணத்தை கொடுக்க போகிறேன், நீ வான்னு நீ கூப்பிட்டா நான் வரல, நீ அங்கே தான் போகிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி அங்கே தான் போகிறேன் அப்படிங்கும்போது, விஜயா ரொம்ப ஓவராக பேசுவா. ரோகிணி, நீ வந்து அதெல்லாம் மனசில் நினைக்காத, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். மனோஜ்கிட்ட நீ உள்ளாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு விஜயா நினச்சிட்ருக்க. அது போக நீ பணக்காரி இல்லை, அது மட்டும்தான் நஷ்டம். அது போக மீனா பணக்காரி இல்லைன்னா அந்த வீட்டில் எதுக்கு இருக்கான்னா, அந்த வீட்டில் எல்லா வேலையும் மீனா பார்த்துக்கிறான். அதனால் மருமகன்னு சொல்லாட்டிலும் கூட வச்சுக்கிறாப்புல. ஒன்றும் வைக்காத காரணம் இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். 1 2வது நீ பெரிய பணக்காரி இல்லை. மனோஜ் தான் என் மகன், மனோஜுக்கு நான் பார்த்த பொண்ணு வந்து ஒன்றுமில்லாதவளாகிட்டாலே அப்படிங்கிற வெக்கையும் இந்த விஜயாவுக்கு இருக்குது. அதனால தான் உன்னை வெளியே அனுப்பிட்டேன் அப்படிங்கும்போது, இன்னும் அதை பேசி பிரயோஜனம் இல்லை ஆண்டி, நான் கொடுத்த 5 லட்சத்தை தான் கேட்க போகிறேன், அவங்ககிட்ட பெருசாக நான் எதுவும் ஆசைப்படலை ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா அன்றைக்கி என் வீட்டில் பேசுனது தானே, சரி போய் வாங்கிக்க அப்படிங்கும்போது, நீங்கள் வரீங்களா ஆண்டி அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்தோம்னா எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கும், இந்த விஜயா பண்ணுறதுலாம் சரி கிடையாது, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விருப்பம்னா ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு போட்டோன்ட்டு ஒதுங்கி போனோம். இப்போ என் மருமக வந்து என் மகனை கூட்டி போயிட்டா, எனக்கு என் மகன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நிற்கலை. சரி நீங்களாவது சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக இருக்கணும். அதெல்லாம் இந்த விஜயாட்ட கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சிவன் நம்ம கிளம்பலாமா பார்வதி அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சரி ரோகிணி பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. போகிற வழியிலே வந்து முத்தை பார்க்குறாங்க. முத்தை பார்த்தோன்னே, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்க. இந்த காரில் வரலாமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கும்போது, முத்து நான் உண்டான வாடகை தந்துடுறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் வாடகைலாம் தர வேண்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஆள்,
இன்றைக்கி மனோஜுக்கும் உங்களுக்கு இல்லைன்னு ஆகிட்டாலும் கூட நீங்கள் கிறிஸோட அம்மா. கிறிஸை வந்து நாங்கள் ரொம்ப பிள்ளையா பார்க்க மாதிரி பார்க்கோம் நானும் மீனாவும். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் காசு வேணால் ஆள் கிடையாது வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு இறக்கி விடுதாப்புல. இங்கே ரோகிணி வந்து சோபாவில் இருக்காங்க. மீனாட்ட போய் முத்து சொல்கிறாரு, மீனா ரோகிணி வந்திருக்கு, காஃபி ஏதாவது கொடு அப்படிங்கும்போது சரிங்க அப்படின்னு சொல்லி காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. உடனே மீனா நான் காஃபிலாம் வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை ரோகிணி குடிங்க அப்படிங்கிறாங்க. சரி ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோகிணியை பார்த்தோன்னா என்னடி வந்து உம்பாட்டில் சமுக்காலமாக வந்து உட்காந்துருக்க, ஹாலில் வந்து உட்காந்துருக்க அப்படிங்கும்போது நீங்கள் தானே ஆண்டி வர சொன்னீங்க அப்படிங்கிறோம். வந்தையா நின்று தர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். டேய் மனோஜ், அந்த கிருஷ்ணராவ் எங்கே வராங்கன்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க, எல்லா பேப்பரும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது ரெடி பண்ணிட்டு தான் காரில் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்க்க என்ன ரோகிணி இப்போ தான் வந்தியா அப்படிங்கும்போது வந்துட்டோம் மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா வந்ததும் வராதமா இனி பார்த்துட்டு வாங்கன்னு கூட கேட்காம இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க, ரோகிணி வந்து இந்த வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப தோரணையாக பண்ணிகிட்ருக்கா, அவள் வேங்க வேண்டியதை வாங்கிட்டு போக சொல்லுங்கள், அந்த பேப்பரை மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்களும் மனோஜும் எதை பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணுறீங்க, அதனால தான் சில நேரம் உங்கள் மேலே கடுப்பும் வருது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க மனசார தான் செய்தாங்க வைக்காங்கன்னு எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன், அதை அவங்க நல்லா படித்து பார்க்கட்டும், மனோஜும் படித்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் அப்படின்னு மனோஜ்கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் எதையுமே அரை படிக்காமல் கரெக்டாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பேசுகிறீங்க, ஆனால் அதுக்கு தகுந்ததாக மாதிரி இல்லை. நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நான் என்ன எழுதியிருக்கேன் எது எழுதியிருக்கேன்னு தெளிவாக பார்க்குறது, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறது, அப்படி இருக்கணும், அப்போ தான் சரி. நீங்கள் எதுவுமே பார்க்கவா ஓகே அப்படி இப்படிங்கிறீங்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜ் இந்த மாதிரி இருக்காத, எதையுமே தெளிவாக பாரு மையி, அப்படின்னா தான் நீ நல்லா இருக்க முடியும் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என் மனோஜுக்கெலாம் நீ வந்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவன் நிறைய படிச்சிருக்காண்டி, அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், அவனுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது ஆண்டி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, மனோஜுக்கு ரொம்பவே ஞாபகம் மறதி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா உனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கும்போது ஆமாண்டி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது ரோகிணி உனக்கு எனக்கு ஆகாதுன்னா நீ என்னெல்லாம் பேசுவியா அப்படிங்கும்போது மனோஜ் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பா பணத்தை வச்சு தான் நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வாங்கினீங்க, அந்த கடையை யார் பேரில் வாங்கினீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படிங்க, என் பேரில் தான் அப்படிங்கும்போது மனோஜ் அதையே நீங்கள் மறந்துட்டீங்க, இந்த கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது விஜயாவிலேருந்து எல்லாருமே அலறுதாங்க. என்னது ரோகிணி பேரில் இருக்கா அப்படிங்கும்போது ஆண்டி நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த கடையை நான் சேர்த்து எழுதி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்றைக்குமே மனோஜ் வந்து நல்லா தான் இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் தான் எனக்கு பெருமை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா நீ ரொம்ப நடிக்காதடி, எங்கள் கடையை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க மேடம், அதையும் எழுதி வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. வாங்கிக்கலாமல்ல இருங்க அப்படிங்கும்போது ரோகிணி நீங்கள் இதை படிங்க அப்படிங்கிறாங்க. படித்து பார்த்துட்டு ரொம்பவே அழுகிறாங்க. என்னடி ரொம்ப சீன் போடுற, மனோஜ் ரொம்ப விரும்புகிற மாதிரி இது பண்ணுறேன், அவனை ஏமாற்றி தானே இங்கே வந்து இருந்தேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க விஜயா. உடனே விஜயா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க கிருஷ்ணாராவ். உடனே விஜயா ஒரு மாதிரி இருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா விஜயா அப்படி தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பான், அவங்க 2 பேர் முடிவு என்ன முடிவோ அதுக்கேற்றால பண்ணுங்க, அவங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்ந்துட்டு போகிறாங்க, அதில் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, அந்த வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை, விஜயா வேணா சேர்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, அவங்க சேர்ந்து வாழதாக இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, இல்லையா தனியாக தான் தனியாகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது கிருஷ்ணராவ் வந்து கூப்பிட்டு 2 பேருமே நீங்கள் தனியாக பேசுங்க ஒரு 1 hour அப்படிங்கிறாங்க. அப்போ மனோஜ் சரி அப்படிங்கிறாரு. விஜயா சொல்கிறாங்களே இல்லை மனோஜ்லாம் பேச மாட்டான் அப்படிங்கும்போது கிருஷ்ணராவ் சொல்கிறாங்க, இப்படிலாம் முடிக்க முடியாது விஜயா மேடம், அதான் என் ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னேன், நீங்கள் இல்லை மேடம் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு தான் ரோகிணி வரா சௌகரியமாக இருக்கும்னு சொன்னீங்க, இங்கே வந்தாலும் எங்கே வந்தாலும் நான் செய்யக்கூடிய தான் செய்யணும், பிரிக்கிறதா இருந்தாலும் சரி தான் சேர்க்கதா இருந்தாலும் சரி தான், விருப்பத்தை நான் கேட்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் போடுங்க மேடம் அப்படிங்கிறாரு முத்து. அதனால் முத்து ரூமுக்குள்ளே போய் 2 பேரும் பேசும்போது மனோஜ் நான் வந்து சொல்கிறது ஒன்று தான், எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது, நான் கடைசி வரைக்கும் மனோஜ் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் உன்னை நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னா போகிறேன்னா போய் சேர போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரில, ஆனால் உன்னை தாண்டி ஒரு சிந்தனை கிடையாது மனோஜ், நான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பொய் சொல்லிட்டேன், நான் பணக்காரி இல்லை அப்படி இல்லைன்னு இப்படி இல்லைன்னு உங்கள் அம்மா என்னெல்லாமே சொல்கிறாங்க உண்மை தான், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நெசம் மனோஜ், நான் உன்னை அந்த அளவுக்கு விரும்பிகிட்ருக்கேன், உன்னை நான் விரும்பலை, பணம் தான் முக்கியம் அப்படின்னா அந்த கடை என் பேரில் தானே இருக்குது, உனக்கு மறந்து போச்சு ஆனால் எனக்கு மறக்கலைல்ல, ஏன் கடைன்னு சொல்லிட்டு நான் என்றைக்காவது பண்ணியிருக்கேனா, பண்ணலையே, அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா ஏன் மனோஜ் நீ நல்லா இருந்தால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன், எல்லோரும் முக்கியம் வந்து பெத்த பிள்ளை தான் அப்படிம்பாங்க, அந்த பிள்ளைய கூட நினைக்காம உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன்,
வாழ்க்கையை உன்ட்ட மறைச்சிட்டேன் தான், அது மட்டும்தான். வேறு ஏதாவது ஒன்று மறைச்சிருக்கனா வச்சுருக்கணும்னு சொல்லு. நீ கூட வாழ்ந்த வாழ்க்கையை என்கிட்ட மறைச்ச. அது தெரிஞ்சும் போது நான் ரொம்பவே சங்கடப்பட்டேன். ஆனாலும் இப்படி அந்த வாழ்க்கையில் நீ இல்லைன்னு நினச்சி தானே நான் கூட தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டுருந்தேன். ஆனால் நீ அதெல்லாம் நினைக்கலல்ல. உனக்காக நான் என்னலாம் பண்ணியிருக்கேன். நீ கல்யாணம் முடித்த புதுசில் வேலைக்கு எதுக்கோ போகல. நான் சொல்லி காட்டுதான்னு நீ நினைக்க வேண்டாம் மனோஜ். ஆனால் அந்த நிமிஷத்துலலாம் உனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். உன்னை யாருமே இந்த வீட்டில் நான் பேச விட்டது கிடையாது. இந்த முத்து மீனாவும் உன்னை எந்தாவது வகையில் குறைச்சி மதிப்பிடும் போது அது அப்படியே கிடையாது. என் மனோஜ் யாராவது பேசுனீங்கன்னு அவ்வளோதான் அப்படின்னு நான் அவ்வளோ சீறியிருக்கேன். இப்படி இருக்கும்போது என்னை நீ வேண்டாம் அப்படின்னு நீ ஒரு முடிவு எடுக்கிற. அது உன் விருப்பம். ஆனால் நீ எடுத்தால் பரவாயில்லை. உங்கள் அம்மா சொல்லியதுக்கு பதிலாக நீ ஆன்னு கொட்டுறியே. அதை தான் கேட்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், இங்கே பாரு, எங்கள் அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல. எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா வாழ முடியாது அப்படிங்கும்போது, மனோஜ் இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை, உங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பீங்களா? உங்களுக்குன்னு சரியாக ஒரு விருப்பம்லாம் கிடையாதா அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, எங்கள் அம்மா அப்படிலண்ணா, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பேன். எங்கள் அம்மா சொல்ல மீறி நான் ஒரு சின்ன வேலை கூட ஒரு செயலை கூட செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே இதே நேரத்தில் கனகாவோட அம்மா சக்திவேல் சார் கால் பண்ணுறாங்க. என்ன சார், மாப்பிள்ளை மனோஜுக்கு ஃபோன் பண்ணி எடுக்கவே மாட்றாங்க, வைக்க மாட்றாங்க அப்படிங்கும்போது, மேடம் ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டம்மா ரோகிணிக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பேப்பரில் வாங்க போகிறாங்க. அதை வாங்கிட்டு இன்றைக்கி சாயந்தரமே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சாந்திமூர்த்தி ஏற்பாடு கூட பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கனகா, இன்றைக்கி மனோஜ் வரப்போகிறாரு. என் ஹஸ்பண்டா, அவருங்க வரப்போகிறாரா? அவர் வந்தால் தான் எனக்கு பிடிக்கும். வரும்போதே அந்த புது ஃப்ரிட்ஜை கொண்டு வர சொல்லுங்கள், நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்து பார்க்கணும். அது போக அந்த ஜூஸ் மாமாவை ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்துடும், நீ சந்தோஷமா இரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்குள்ளே வேலையை பார்க்குறாங்க. எங்கள் சக்திவேல் சார் மனோஜ் கால் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கலை. சரி ரைட்டு, பிஸியாக இருப்பார் போல், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுவார் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே சந்தோஷ் கடையில் ஃபர்னிச்சர் கடையில் பயங்கரமாக வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அவருமே ஒரு ஆள் நிறைய சாமான் வாங்கிட்டு கொஞ்சம் விலையை குறைங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஓனர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி பெரிய வியாபாரம் வந்தால் எங்கள் ஓனர் ஃபோனே எடுக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் வேறு கடைக்கு போயிருந்தோன்னு சொல்லி போயிருந்தாங்க. ஆகா, இன்றைக்கி இந்த பெரிய வியாபாரத்தை முடித்தா எல்லாேருக்கும் சம்பளத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்போது ஜீவா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நம்ம மனோஜ் சார் 5 லட்ச ரூபா தானே ரோகிணி கட்டி போயிருக்காங்க, மீதி 5 லட்ச ரூபா இந்த கல்லால் தானே இருக்குது. இதை பேசாமல் எடுத்து நம்ம எல்லாருமே சம்பளம் இது பண்ணிக்குவோமா? மனோஜ் சார்கிட்ட கேட்டால் தரமாட்டாங்க. நம்மளுக்கு 3 மாதம் சம்பளம் ஆகிப்போச்சு. இப்போ வரப்போகிறது 4ஆவது மாதம் சம்பளம். இவர் தரவே மாட்டார். நம்ம 4 மாதம் சம்பளத்தை எடுத்துருவோம், 5ஆவது மாதம் தாரான்னு பார்ப்போம், இல்லைன்னா வேறு பக்கம் வேலை சேர்ந்துருவோம் அப்படிங்கும்போது அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் இந்த பணத்தில் சம்பளத்தை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மீதி 1 லட்ச ரூபா மட்டும் வச்சிடுறாங்க. வச்சுட்டு சரி, இனிமேல் போட்டு நம்ம வேலை பார்க்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இங்கே மனோஜ் சரி ரோகிணி இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணராவை கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. உடனே கதை விட்டு வெளியே வராங்க. என்னடா மனோஜ், இவ்வளோ நேரம் என்னடா அந்த ரோகிணி பேசினா? இல்லாத முள்ளாதுன்னு சொல்லிட்டு போல, உங்களோட பயங்கரமாக வாழணும் வைக்கணும்னு சொல்லிட்டு போல, எல்லாம் ஏமாத்து வேலை. உன்னை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் பெரிய படித்தவன் அவளுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை வர முடியாது. ஏன்னா முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு வந்திருக்கா, இவள் பயங்கரமான பிராடு. அப்படி இருக்கும்போது நீ கிடைச்சா தானே அவளுக்கு நல்லது நினச்சிட்ருக்கா அப்படிங்கும்போது கிருஷ்ணராவ் சொல்கிறாங்க, நீங்கள் வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்காதங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ரோகிணி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் பிரியறதில் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் தெளிவாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. விஜயா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மனோஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மேடம், எங்கள் அம்மா சொல்கிறது தான் என்னோடய முடிவு, ரோகிணி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னடி நடிச்சிட்ருக்க, அவன் தான் வேணான்னு சொல்லிட்டாம்ல, பேப்பர் எழுதி கொடுத்துட்டு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டே இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டு, பேப்பரை கொடுங்க மேடம் அப்படிங்கிறாங்க. பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த கையெழுத்து போட வேண்டிய அந்த நேரத்தில் பொசுக்குன்னு விழுந்துருந்தாங்க. ரோகிணின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணுறாங்க. விஜயா மட்டும் ஏங்க இவ கொஞ்சம் நடிக்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா இந்த மாதிரி நேரத்துலையும் இப்படி தான் பேசுவியா? டேய் முத்து, என்னென்னு பாடுறா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா பக்கத்து வீட்டில் ஆஸ்பத்திரி இருக்குல்லப்பா, நான் கூப்பிட்டு வரேன் மருத்துவச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசிக்காங்க. யோசிச்சோன்னே விஜயா சொல்கிறாங்க, இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு பணம் கூட கொஞ்சம் கேட்கா பண்ணிக்கிட்டு இருக்கா, கூட 50,000னாலும் நாங்கள் நாளைக்கு தரேன்னு சொல்லுங்கள், அவட்ட எழுதிட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் என்னம்மா நீங்கள் பேசுறது ஒன்றும் புரியலை, இந்த பிள்ளை மாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் பயங்கரமாக முழிக்கிறார். ஆகா,
மாதமாக இருக்கான்னு சொல்கிறாங்களா, அவ்வளோதானா? நம்ம வேறு கனகா வேறு கல்யாணம் முடிச்சு விட்டோமே, இவள் வேறு மாதம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. மாதமாக இருக்காளா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க இவள் மாதமாக இருக்கானா, வேறு எவனையும் ஏமாற்றி அதுக்குள்ளே மாதமாயிட்டா வச்சுட்டா அப்படின்ட்டு இருக்கும்போது, விஜயா என்ன நீ வாய்க்கு வந்தாலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, வேறு என்னங்க சொல்ல முடியும்? மனோஜ் இவ்வளோ பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகி போச்சு. இப்போ இவள் மாதமாக இருக்கிறதுக்கு மனோஜுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் மனோஜை நினைக்கிங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எனக்கு மனோஜ் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னடா என்ன இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் கவுந்துட்டே இருக்காரு. எப்பா அவன் கவுந்துட்டே இருக்கிறத பார்த்தாலும் தெரியலையா அப்படிங்கும்போது, டேய் முத்து, நீனும் மீனாவும் மனோஜை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க, அவன் நல்லா இருக்கக்கூடாது நினைப்பீங்க. நான் அப்படி இல்லை, நான் சொல்லதை கோட்டை அவன் தாண்ட மாட்டான். டே மனோஜ், ரோகிணி ஒருத்தர் உள்ளதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுலடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து இல்லைன்னு சொல்லி வரோம் அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுத இடத்துக்கு போகிறாங்க. இல்லைம்மா அது வந்துமா அப்படிங்கிறாங்க. அது வந்தா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் கடையில் வச்சுருந்தேன், அது இப்படி வரும்னு நான் நினச்சி பார்க்கல, நான் மன்னிச்சிருக்கம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றும் உடலை. உடனே கிருஷ்ணராஜ் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா இப்படி ஒரு பிள்ளைய மாதம் வாங்கிட்டு அந்த பிள்ளைய வேண்டாம்ன்ட்டு ஒரு வேறு கல்யாணம் முடிக்கணும்னு போவார். இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? நல்ல வேலை ரோகிணி வந்து பொசுக்குன்னு விழுந்தாங்க. இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் பண்ணி வச்சுருப்போம், அந்த பாவத்தை யார் கையேந்துறது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, டேய் மனோஜ் என்னடா சொல்கிற, இதெல்லாம் நெசமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்னை மன்னிச்சிருங்க, வீடு இல்லாமல் நம்ம கடையில் இருக்கும்போது நான் கடையில் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்போ கூட நான் இருக்கேன் மனோஜ்னு ரோகிணி சொன்னான். சரி அப்போ இரு அப்படிங்கும்போது இக்கட்டான சூழ்நிலை இப்படி ஆகிப்போச்சுமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கோபம். மனோஜை போட்டு பொலன்னு பொழந்துட்டு பக்கத்தில் ஒரு சகு கிடக்கு எடுத்து விளாசுதாங்க. எம்மான்னு அங்கேயும் எங்கேயும் ஓடுதாங்க. இதை பார்த்த சுருதி, அங்கிள் கை கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சீக்கிரம் தாத்தா ஆகணும்னு நினச்சிங்க, ரோகிணி மாதமாகி விட்டாங்க, இப்போ நீங்கள் தாத்தா ஆகிட்டீங்களா அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். உடனே விஜயா மனோஜை விளக்கும் போது, விஜயா நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, இப்படி பண்ணிட்டா மனோஜ், நான் அவளே வந்து இந்த வீட்டுக்கு சம்மந்தம்னு அனுப்பிடலான்னு பார்த்தா மறுபடியும் இந்த வீட்டை விட்டு எப்படிங்க போவா அப்படின்னுட்டு இருக்காங்க. அவள் ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னதுங்க அவள் எப்படி போகணுமா, இந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாதுங்க, இது என் வீடு அப்படிங்க. வா வீடா, வீடு பாதி வீடு என் பேர்லேயும் தான் இருக்குது, பேரனோ பேத்தியோ எப்போ வருவாங்க நான் ஏங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் நீ வந்து போகணுன்னா எப்படி? அவள் இந்த வீட்டு பிள்ளைய வச்சுருக்கா, இந்த வீட்டு வாரிசு அது, அதனால் ரோகிணிலாம் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா. டே மனோஜ் ஒழுங்கு மரியாதை அவளை வச்சு வாழைப்பாரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ கூட மனோஜுக்கு நினப்பு இல்லை, நம்ம கனகாவை கல்யாணம் பண்ணி விட்டோமே, என்ன வரப்போதோ ஏது வரப்போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. மனோஜ் தனியாக கூப்பிட்டு, என்னடா இப்படி பண்ணிச்சிருக்க, இப்படிலாம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலடா, நான் உன்னை நம்பி ராஜேஸ்வரி மூலம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு வேறு கொடுத்துருக்கேன், அவள் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில, நீ வேறு இப்படி இருக்கியடா, அவள் வீட்டுக்கார் வேறு சர்க்காரில் பெரிய காய்ச்சட்டக்காரராக இருக்கார், இப்போ என்ன பண்ண போகிறேன்டா, நீ இப்படி பண்ணிட்டேடா, இந்த ரோகிணி ஒன்றும் இல்லாத வீட்டில் உள்ளவா வந்து என் வீட்டு வாரிசை கொண்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, பாட்டி தான் சொல்லியிருக்காங்களா, இந்த வீட்டில் யாரும் ஃபஸ்ட்டு மாதமாக வதையிலோ பிள்ளை பத்து கொடுக்கல, அவங்களுக்கு வந்து நான் வந்து குடும்ப சொத்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த சொத்து வந்துடும்ல அப்படிங்கிட்டே, அந்த சொத்து பிள்ளை ஏதாடா வந்துடும், மிஞ்சி போனால் கிராமத்தில் விற்றா பெரிய அளவில் சொத்து விற்றாலே 10 லட்சம் தான் கிடைக்கும், நம்மளுக்கு கோடி கணக்கில் கிடைக்குன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிதேடா அப்படிங்கும்போது மோனோஜுக்கு சக்திவேல் சார் கால் பண்ணுறாங்க. காலை பார்க்க, ஆகா சக்திவேல் சார் சார் அப்படிங்கிறாங்க. சாரா கனகா வீட்டுக்கு நீங்கள் இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தானே உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, நீங்கள் போகணும்ல அப்படிங்கிறாங்க. சார் 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 என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, என்ன சார் இப்படி சொல்கிறேண்ணா, நீங்கள் அதை சொல்லி தானேங்க போனவங்க, நீங்கள் இப்போ அவங்க எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணுறது, இங்கே ரோகிணி வேறு மாதமாக இருக்காங்கிறா, அங்கே வேறு கனகாவை கல்யாணம் பண்ணி விட்டோம், அவங்க வேறு சாந்தி முகூர்த்தங்கிறாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணுறது வைக்கிறது, பேசாமல் நம்ம வந்து ரோகிணி மேலே கடுப்பில் நம்ம வெளில போன மாதிரி காமிச்சிப்போம், அங்கே போய் தலையை காட்டு வந்துடுவோம், எப்படியாவது கனகா அம்மாட்ட பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நைஸாக வெளில போகிறாரு. இங்கே விஜயா சரியான கடுப்பில் பார்வதி வீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. பார்வதி வீட்டில் நடந்ததை சொல்லுதாங்க. பார்வதிக்கு சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. விஜயா நீ சொல்லுதுன்னா நெசமா, நீ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னா கடைசியில் வந்து ரோகிணி அந்த வீட்டிலே நிரந்தரம் வச்சுட்டேல்ல, இன்னுமே உனக்கு வந்து ரோகிணி மோளோ பெற்று கொடுக்க போகிறா, பேரனோ பெத்தியை எடுத்துகிட்டு கொஞ்சம் போகிறேன், உனக்கு ஒரு வேலையும் இல்லாத போது தானே யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்க,
உன்னைய புள்ள எடுக்கிறதுக்கு உனக்கு வேலை வந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுவே நீ பிஸியாக இருப்ப. பிறகு உனக்கு என்ன இது இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எனக்கே கடுப்பாக இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கேன். நீ வேறு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. என் வீட்டுக்காரர் ரோகிணியை வீட்டை விட்டே அனுப்பக்கூடாது, இந்த வீட்டில் தான் இருக்கணும், இந்த வீட்டு வாரிசு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்கிறது. இப்போ நான் வீட்டு விட்டு போகிறது மாதிரி ஆகி போகும் போலுக்கு. இந்த மனோஜ் பண்ணோம் நினச்சே பார்க்கல அப்படிங்கும்போது விஜயாக்கிட்ட பார்வதி சொல்லுதாங்க, விஜயா நான் ஒவ்வொரு வாட்டியும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ மனோஜ் மட்டும் நம்பாத, நீ நினைக்கிற மாதிரி மனோஜ் பண்ண மாட்டான். மனோஜ் உன்னை விட ரோகிணி தான் பிடிக்கும். நீ வேணால் நான் சொல்லதை கேட்பான்னு நினச்சிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. மனோஜ் என்றைக்குமே அவன் கதை நடக்கணும்னா அப்படி என்னென்னாலும் பண்ணிப்பான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒத்துருக்கான். அதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. என் புள்ள இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சீனிக்குன்னு போட்டிருப்பான்னு நான் நினச்சேன் அவனை வச்சு. நீ சொல்லலை, ஆனால் அவன் அதை ஒத்துக்கிட்டான்னா பெரிய விஷயந்தான். அப்படிங்கும்போது என் வீட்டுக்காரு மனோஜும் ஒன்றும் சொல்லலை, ரோகிணி ஒன்றும் சொல்லலை, இந்த வீட்டில் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ என் வீட்டு பிள்ளைய வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. இனிமேல் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி என்ன செய், எனக்கு மட்டுமா சமைக்க போகிறேன், உனக்கும் சேர்த்து சமைச்சிட்டு போகிறேன் விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் கனகா வீட்டுக்கு வராங்க. என் அம்மாவுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை என்கிட்டலாம் நீங்கள் பிறகு பேசுங்க, இங்கே தனியாக பேச வேண்டிய ஆள் கனகா தான். என் ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்கன்னு கேட்டு அவள் ரெடி ஆகிட்டா. பார்லர் வேலைக்கு முன்னாடி வந்த பிள்ளை இப்போ வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேற ஒரு ஆளாச்சு தான் இது பண்ணியிருக்கு. அந்த பார்லர் வேலைக்கு அந்த பிள்ளை மாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இப்போ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் கனகாவை பாருங்கள், கனகா உங்களுக்கே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை கனகாவை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எல்லாருக்கும் பிடிக்குது வேறு, உங்களுக்கு பிடிக்குது வேறல அப்படிங்கும்போது, இல்லை தான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படி. இல்லை நீங்கள் முதல்ல சாந்தி முத்து ரூமுக்கு போங்கன்னு அனுப்பிடுதாங்க. இங்கே மனோஜ் கனகாட்ட பேசி புரிய வைக்க பார்க்காங்க. கனகாவுக்கு தான் ஒன்றும் புரியாத. கனகா நம்ம விளாடுவோம், சித்தனாமல் தூங்கு, நானும் தூங்குன்னு சொல்லி தூங்கிதான். காலையில் எழுந்திரிச்சி மனோஜ் வெளில வராரு. அத்தை நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நீங்கள் மோளோடு இருந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு போதும். என் மோ சீக்கிரம் சரியாயிட்டான்னா இது எங்கள் சொத்து பூரா உங்களுக்கு வந்துடும் மாப்பிள்ளை. எங்களுக்கு இருக்கிறது ஒரே மருமகன் தானே அப்படின்ட்டு இருக்காங்க. சரி மருமகனே, உங்கள் மூத்த பஞ்சாயத்து ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டேன்னு சொன்னீங்க, அந்த பேப்பர் அங்கே அப்படிங்கும்போது, அதை நான் வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்றார். நாளைக்கு ரொம்ப கொண்டு வந்துருங்க, ஏன்னா என் வீட்டுக்காரர் அது வேணும்னாரு. மாப்பிள்ளை நாளைக்கு நம்ம வீட்டிலே இருக்கிற மாதிரி தான் அந்த பேப்பர் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த பேப்பர் வேணும் அப்படிங்கிறாங்க. சரித்த நாளைக்கு கொண்டு வரான்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பி வீட்டுக்கு போயிருந்தார். என்னடா மனோஜ் எங்கடா போனோம், ஏதடா போனான்னு சொல்லி விஷயம் கேட்குறாங்க. இல்லைம்மா இந்த ரோகிணி நேரம் அப்படி பண்ணிட்டான், நீங்கள் என் மேலே ரொம்ப கடுப்பாக இருப்பீங்கன்னு உள்ள போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எப்படியாவது இந்த ரோகிணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அது போக அவள் வயிற்றில் இருக்கிறத ஒன்றுலாம் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா அவள் வயிற்றில் பிள்ளை இருக்க வச்சுன்னு சொல்லி தானே இங்கே இருக்கா, அது இல்லாமல் ஆகிட்டுனா அவள் இந்த வீட்டில் இருக்க மாட்டாள, இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே கிராமத்தில் இருக்கிற பாட்டி என்ட்ரி ஆகிறாங்க. என்னது விஜயா, என்னது பேசிகிட்டு இருக்க அப்படி. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ பேசலாம் எனக்கு கேட்டுச்சு, நீ அந்த ரோகிணி பற்றி தானே பேசிகிட்டு இருக்க. பணக்கார மகனுக்கு வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்க தான். அத்தை அப்படிங்க. அத்தையா, இனிமேலாம் அத்தைன்னு கூப்பிட்றாது, அவ்வளோதான். நீ ஏட்டி இப்படி பேசுவா அப்படி இப்படின்னு நினச்சேன், ஆனால் அரைக்கு மாதிரி மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, ஏதோ 1000 போய் சொல்லிவிட்டா, நம்ம மன்னிச்சு எதுக்கிறது தான் சரி. ரோகிணி அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உன் மேலே ஏகப்பட்ட கோவம் இருந்துச்சு, ஆனாலும் கொள்ளு பேரனோ பேத்தியை நீ தான் கொடுக்க போகிற. உன் மேலே கோவப்பட்டு என்னச்சியா, இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வச்சுருக்கேன், இந்த பத்திரத்தை பிடி, எங்கள் குடும்ப சொத்தை, நானாக சம்பாத்தி பண்ண சொத்தை, வீட்டில் யார் மூத்த பிள்ளைய பார்க்காவளோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், உனக்கு தந்திருக்கேன் அப்படிங்க. பாட்டி ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. பாரு, உன் மாமியார் உனக்கு பணம் இல்லை அது இல்லைன்னு அப்படி இப்படின்னு நினைக்கா, இந்த சொத்தை வச்சு எந்த பண்ணுவியோ பண்ணி ஒரு பார்லர் எதையாவது வச்சு உனக்கும் மனம் இருக்குங்கிற அளவு காட்டு. அப்போ தான் இந்த விஜயா அவன் சொல்ல போகிறான் கேட்டுக்கிட்டு அவள் இருப்பான். இல்லைன்னா அது வரைக்கும் உன்னை வீட்டு விட்டு அனுப்பணும், அவன் வீட்டில் இருக்கிறது எல்லாம் வாங்கணும் தான் நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா நல்லாவே சமைக்காங்க. சமைச்சு ரோகிணிக்கு எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ மீனாட்ட கேட்குறாங்க, விஜயா என்ன பண்ணேன், அந்த ரூமுக்கு என்ன கொண்டு போனேன் அப்படிங்கும்போது, இல்லைத்த மாதமாக இருக்கவங்களுக்கு ருசியாக சாப்பிட்ணுன்னு தோணும், நம்ம ரோகிணி மாதமாக இருக்காங்கள்ல, அதான் விதமாக சமைச்சு கொண்டு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. யார் வீட்டு சாப்பாடை யாருக்கடி கொண்டு வைக்கிற அப்படின்னு கத்தையில் நம்மளை சொல்கிறாங்க. யார் வீட்டு சாப்பாடை யார் கொடுக்குறா மீனா, நம்ம வீட்டு சாப்பாடை தானே கொடுக்குறா. அது போக நீ உழைச்சி கொடுக்கல விஜயா, முத்து மீனா உழைச்சதில் அவங்க சமைச்சு அதை கொண்டு கொடுக்காங்க, அதை நீ கேட்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கும்போது, இது ஏன் வீடுங்க, இந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாது நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. பாரு விஜயா, இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தால் வேங்கி கட்டிக்கிடுவேன், பார்த்துக்க. மனோஜ் எங்கே போகிறான் வரான்னு விசாரிப்போம்ல, நைட்டு அம்மாட்டில் போகிறான், காலைல தான் வரான், என்னன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கும்போது, ஏங்க
ரோகிணி வீட்டில் இருந்தால் அவன் எப்படிங்க இருப்பான்? ரோகிணி கூட வாழதே அவனுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கும்போது அவன் மாசமாக இருக்க வைக்கன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே மனோஜுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ரோகிணி அடிக்கடி சிட்டி ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சிட்டி ஆஃபீஸ் வாசல்லே தான் இருப்பான், சிட்டி கூட இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைங்க வாயை மூடி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மனோஜா இருக்க வாய்ப்பு இல்லை, எப்படிங்க ஒரு வாட்டி அப்படிங்கும்போது விஜயா இதெல்லாம் தேவையில்லாமல் பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வெளில வராங்க. ஆண்டி என்ன பேசணுமோ அதான் பேசுங்க. சிட்டிக்கிட்ட நான் கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன், அதை வட்டி கொடுக்க போயிருக்கேன், வச்சுருக்கேன். மற்றபடி என் வகுத்தில் உள்ள பிள்ளைக்கு காரணம் உங்கள் பையன் மனோஜ் தான். நீங்கள் உங்கள் பையன் மனோஜ்கிட்ட நீங்கள் கேட்கலாமே, அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி மறுபடியும் சொல்கிறா. நீ உள்ளது சொல்கிறா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் அவங்க சொல்ல மீறிட்டேன்னா ரோகிணி கூட வாழ்ந்த வாழ்க்கை தான், அதை பற்றி எதுவும் பேசாதீங்க, ரோகிணி வகுத்தில் உள்ளது நம்ம பிள்ளை தான் அப்படிங்கும்போது, போடா உன்னை நம்பி நான் இப்படி ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. எங்கள் அண்ணாமலை மனோஜ் சொல்கிறாங்க. பாருடா மனோஜ், இது வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாக இருந்தேன், இனிமேல் ஒழுங்காரு அப்படிங்கும்போதுப்பா நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என் கடையில் உள்ள கல்லால் உள்ள பணத்தை பூரா வந்து வேலை பார்க்குறவங்க கட்டு போயிட்டாங்க. அப்படி அதே எப்படி கட்டு போவாங்க அப்படிங்கும்போது, 3 மாதம் சம்பளம் கொடுக்கலப்பா, 4ஆவது மாதம் வரப்போகிறப்பா, அதுக்கும் சேர்த்து பணத்தை எட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, ஆமாடா வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா இருக்கிறத எட்டு போக தானே செய்வாங்க. அவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் தானே வந்து கடையை பார்க்குறதுக்காரு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவனும் சேர்ந்தாமல் எடுத்துருக்கான் அப்படிங்கும்போது, இதை ஒன்றும் பண்ண முடியாடா, ஏன்டா பணத்தை எடுத்தீங்கன்னு நான் கேட்டோம்னா சம்பளம் தரல, அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. இதான் நெசமாக இருக்குது. அதனால் வந்து ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து கடையும் பார்த்துக்கிட்டு ரோகிணியும் பார்த்து நல்ல மாதிரி இரு, அம்மா சொல்ல எது கேட்கணுமோ அதுக்கு தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வெளியே தலையை காட்ட முடியல. இந்த ரோகிணியை வேண்டான்னு ஒரு அதிக வெளியே அனுப்பணும். ஆனால் இந்த ரோகிணி ஒரு அதிக மாதமாக இருக்கணும்னு இருந்துட்டாலே இன்னும் அவ்வளோதானான்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இங்கே ரோகிணி என் கூட என் வீட்டில் தான் இருக்கான்னு கணக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன போகுது தெரில அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜ் கடைக்கு போகிறாரு. அப்போ புது மாமியார் என்ட்ரி ஆகிறாங்க. மனோஜுக்கு மாமியார் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா வாங்க ஆண்டி அப்படிங்கும்போது ரோகிணியும் பின்னாடி வராங்க. என்ன பார்லர் வேலை செய்கிற பொண்ணு நீங்கள் வந்திருக்க அப்படிங்கும்போது, நான் பார்லர் வேலை செய்கிற பொண்ணு தான், இது எங்கள் கடை தானே அப்படிங்கிறோம். உங்கள் கடையா அப்படிங்கிறேன். ஆமாம், இவர் என் ஹஸ்பண்டு மனோஜ், இவர் தான் இந்த கடையை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னது, இந்த மனோஜ் உங்கள் ஹஸ்பண்டா? நீங்கள் தான் இந்த ரோகிணியா? உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம்னு சொல்லி பேப்பரில் வாங்கிட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த கடைக்கு எதுக்கு வரீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே வாங்கியிருக்காரு? நான் எழுதி கொடுக்கலையே, இப்போ நான் மாதம் நல்லா இருக்கேன், அதை எப்படி எழுதி கொடுக்க முடியும்? என் வீட்டுக்காரை பார்த்துட்டு நான் கடையில் சாமான் வாங்கிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள என்ன இந்த ரோகிணி சொல்லுது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையா உங்களுக்கு எப்படி வரும் மாப்பிள்ளை வரும் அப்படிங்கிறாங்க. என் மோளை தானே இந்த மனோஜ் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்போ எனக்கு மாப்பிள்ளை தானே, உங்களை ஓன்ட்ட வந்து பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்துடுதே, என் பிள்ளை கூட வாழ்வுன்னு சொல்லி தான் அவர் சொன்னார். சாந்தி முகூர்த்தம் கூட நடந்துச்சு அப்படிங்கிற. என்றைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி கத்துறாங்க. அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, வாய்ப்பே இல்லையா, இந்த தேதியில் நடந்துச்சு, மாப்பிள்ளை உண்டா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னோடனே, அப்போ மனோஜ் அதுக்கு தான் நீங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படிங்கும்போது ரோகிணி அது வந்து அப்படிங்கிறாங்க. மனோஜ் உனக்காக வந்து யாருமே வேண்டாம்னு நின்றம்பரு, நீ அதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்ட, இன்னும் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன், ஆனால் என் வயிற்றில் உள்ள வாரிசுக்கு நான் வந்து உனக்கு வச்ச குறை எந்த குறையும் வைக்க மாட்டேன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக ரோகிணி அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ரோகிணி அம்மா சொல்லுதாங்க, என்னடி நீ மாப்பிள்ளை கூட இருக்கேன்னு ஒரே வீட்டில் இருக்கணும்னு சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ எதுக்கு வந்த அப்படிங்கும்போது, ஏம்மா இனிமேல் நான் அங்கேயே இருக்க மாட்டேன், மனோஜ் வந்து என்னையும் சம்மந்தம் இல்லைன்னு நீக்காமல் அதுக்கு முன்னோட்டியே வந்து இன்னொருத்தி கூட கல்யாணம் முடிச்சிருக்காரு, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது, மாப்பிள்ளையா மாப்பிள்ளை எப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது, ஆமாம்மா என்னால் நம்பவே முடியல, மனோஜ் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு, எனக்கு அவர் மேலே என்ன கோவம் இருந்துச்சுன்னா அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆடுதார வைக்கார பொண்டாட்டின்னு ஒரு பாசம் கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு பணத்து மேலே தான் ஒரு பாசமாக இருந்திருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்சது அவங்க அம்மா கூட தெரிஞ்ச மாதிரி தெரியல. கல்யாணத்தை முடித்து அங்கே சாந்தி முகூர்த்தம்லாம் முடிச்சிருக்காரு. இனிமேல் நான் அவர் கூட இருக்கவே மாட்டேன், எனக்கும் அவருக்கும் சம்மந்தம்னு சொல்லி அந்த கிருஷ்ணராவ்கிட்ட சொல்லிட்டு நான் இருக்க போகிறேன் அப்படிங்கும்போது, இல்லடி உன் வகுத்தில் ஒரு பிள்ளை இருக்குது, கிட்டத்தட்ட மாதம் ஏகப்பட்டது ஆகிப்போச்சு, நீ பேசாமல் உன் வீட்டுக்கு போ, மனோஜ் விரும்பி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ இருக்கும்போது அவர் வேறு கல்யாணம் பண்ணாலுமே அது வந்து செல்லாதில்ல, பார்த்துக்கலாம் நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னோன்னே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ஆண்டி இந்த வீட்டில் நான் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லி விஜயாவிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விடுவாங்க. அண்ணாமலை என்னம்மா என்ன விஷயமா, ஏதும்மா விஜயா எதுவும் சொன்னாலா அப்படிங்கும்போது, விஜயா ஆண்டி எதுவும் சொல்லலை, ஆனால் மனோஜ் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா மனோஜ் மேலே சரியான கோவத்தில் இந்த வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலை, முத்து, மீனா, ஸ்ருதிலாம் இருக்காங்க. அப்போ மனோஜ் கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. மனோஜை பார்த்தோன்னே எல்லோரும் கடுப்பில் இருக்காங்க. ஆகா ரோகிணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு
எப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா அப்படின்னு சொல்லி மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. அண்ணாமலை வெளுத்துனேங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜை தனியாக கூட்டி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.